காவல்துறை கட்டுப்பட்டறை. நான் உங்களுக்கு எவ்வாறு உதவலாம்? மேடம் நான் தான் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. என் குரலை கேட்டா எல்லாருக்கும் தெரியுது. உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? ஹலோ மேடம். சார் யாராவது லைன்ல இருக்கீங்களா? ஹலோ ஹலோ. அவனோட இன்டென்ஷன் நான் தெரிஞ்சுக்க முடியுமா பாருங்க ஹலோ, ப்ளீஸ். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். லைன்ல வாங்க. தம்பி பதட்டப்படாதீங்க. என் பேர் இனியன். நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட். உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உதவி பண்ணலான்னு வந்திருக்கேன். தம்பி உங்களை கண்டுபிடிச்சு கைது பண்ணி கொடுக்கலாங்கிறதுக்காக நான் பேசல. உங்க சலனம் என்னன்னு என்னால நல்லா உணர முடியுது. நீங்க டாக்டர் இனியன், அண்ணா நகர். கரெக்ட்? மகிழ்ச்சி. என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எடுக்கிற முயற்சிக்கு ரொம்ப நன்றி. பட் நான் அண்ணா நகர் இல்ல, அதே கூகுள் சர்ச்ல பாத்தீங்கன்னா 6வது இடத்துல இருப்பேன். சரி டாக்டர், என்கிட்ட என்ன கேட்க விரும்புறீங்க? தம்பி நீங்க முதல்ல ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ். இப்போ உங்க ஆள் மனசுல எத்தனை நாளா இந்த மாதிரி நடக்க போறதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது? அது டாக்டர், போன வருஷம் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அது எப்படி நடந்துச்சுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு நினைவு திரும்புற அன்னைக்கு ஏதோ ரயில் ஆக்சிடென்ட்ல ஒரு பையன் சாக போறதா எனக்கு தோணுச்சு. அது ஏதோ கனவா இருக்குதான் நான் முதல்ல நினைச்சேன். ஆனா மறுநாள் பேப்பர்ல நான் பார்த்து பழகின அதே முகம் ரயில் ஆக்சிடென்ட்ல இறந்து போறதா வந்துச்சு. அன்னையில இருந்து என்னால் நிம்மதியா இருக்க முடியல. அது அந்த வலியும் வேதனை என்ன ரொம்ப பலவீனமாக்கிடுச்சு டாக்டர். சில சமயம் தற்கொலை பண்ணிக்கலாம். கூல்டாம். உணர்ச்சி வசப்படாதீங்க. உங்க நல்ல எண்ணத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இதுல இருந்து நீங்க மீள்றதுக்கு என்னால உதவ முடியும். டாக்டர் கண்டிப்பா முடியாது. நான் பல டாக்டர்ஸ் கிட்ட சம்பந்தமா கன்சல்ட் பண்ணிருக்கேன். அவங்க கொடுக்குற ஒரே மருந்து தூக்க மாத்திரை தான். வேல், அதுவும் ஒரு மருத்துவ முறை தானே. தூக்கம் பல வியாதிகளை கியூர் பண்ணும் இல்லையா? இது பாருங்க, உங்களுக்கு பழைய நிம்மதியான வாழ்க்கைய என்னால மீட்டு தர முடியும். பட் அது நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணும், எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தரணும். அதாவது நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தீங்க, உங்க அப்பா அம்மா, உங்க இள வயது, நீங்க வளர்ந்த சூழல், உங்க பூர்வீகம், இதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. டாக்டர், நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு முட்டாள் இல்லை. நீங்களும் நான் இப்ப காவல்துறையோட கட்டுப்பாட்டுல இருக்கும். என்னோட அடையாளத்தை நான் மறைக்கிறதுக்கு காரணம், போலீஸ் என்ன கைது பண்ணி நடந்த சம்பவங்களுக்கு என்ன குற்றவாளியா ஆக்கிடக்கூடாதுன்னு தான். நடக்க போற சம்பவத்தை பத்தி தெரிஞ்சு அதை தடுக்காம விடுற எல்லாரும் குற்றவாளிகள் தான் சார். அந்த குற்றத்தை நான் செய்ய விரும்பல. லொகேஷன் மாத்திட்டான். என்னடா சிக்னல் கண்ட்ரி டு கண்ட்ரி ஜம்ப் ஆகுது, மாறி மாறி வந்துட்டு இருக்கான். இப்ப நான் கால் பண்ணதுக்கு முக்கிய காரணம், நம்ம நாட்டோட பொக்கிஷம் பல ஆயிரம் ஆண்டுகளா நம்ம மண்ணில் இருக்கிற விலை மதிப்பற்ற கடவுள் சிலைய வெளிநாட்டுக்கு கடத்த போறாங்க. அது இப்ப இருக்கிற இடம் நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்கிற இடம் மாதிரி தெரியுது. அந்த இடத்தை சுத்தி கட்டடம், ரோடுகள் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டோட கௌரவ சின்னத்தை எப்படியாவது காப்பாத்துங்க சார், பிளீஸ். நான் இந்த தகவலை மீடியாவுக்கு சொல்ல போறதில்ல. அது குற்றவாளிக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பா அமைச்சிடக்கூடாது. He is not a psycho. Neither is he a patient. மறுபடியும் சொல்றேன், அவன் ஒரு தீர்க்கதரிசி. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல். அதனால் தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட விட்டுருக்கான். முதல்ல அந்த கடவுளை காப்பாத்துங்க. He is a prophet. நெட்வொர்க்கே மாறிட்டு 3 நிமிஷம் கால்ல 3 கண்ட்ரி மாறிட்டு. చెప్పాను కదరా నీకు, పొద్దున్న సరికి నాకు అందాల. మాట మారితే ఈ కొండారెడ్డికి నచ్చదు, తెలిసిందా? బెట్టా పోను.
அந்த யார்ட் தான் கன்ஃபார்ம். நாங்க உடனே வரோம். யார் சார் కొండారెడ్డి? செல கடத்தல் கும்பல்ல பெரிய கை. கஸ்டம்ஸ், போலீஸ், எக்ஸைஸ்னு எல்லா இடத்துலயும் செல்வாக்கான பிசினஸ் மேன். ఏరా పార్థిబా బాగుంటావా? உங்களை மாதிரி பெரியவங்க இருக்கும்போது எனக்கு என்ன குறை? రేయ్ మైసూర్ చక్రియా నీ గురించి చాలా గొప్పగా చెప్పుంటాడ్రా. నువ్వుదా లీడింగ్ సెల్లర్ అని నా గురించి తెలవకపోయినా ఎవరికి చెప్పనక్కర్లేదురా. నేను కొండారెడ్డిరా, కొండారెడ్డి. మీరు ఈ బిజినెస్ లో సామ్రాట్, ఆ లోకల్, ఇంక ఇంటర్నేషనల్. రేయ్ ఎక్కడున్నాడ్రా నా దేవుడు? రా చూపించు. வாங்க. எங்க இருக்கு? தோசை. చెప్పరా నేను ఏం చేయాలి నీకు? అర్జెంట్ గా ఒక 300 కోటి కావాలన్నయ్య. ఏది బై ఎలక్షనా? అవునన్నయ్య. సరే పంపిస్తాను నీకు. థ్యాంక్స్ అన్నయ్య. ఆ, చాలా సంతోషం. సరే ఇదో ఫోన్ తీసుకో. స్వామి నీ పౌరేందో ఇక్కడ ఉన్న వాళ్ళకి తెలవదు స్వామి. అందుకే నిన్ను ఫ్రాన్స్ కు పంపిస్తున్నాను. ఇది నా భాగ్యం. ரெடியாரு, இது 1000 வருஷத்துக்கு முன்னால உள்ள விக்கிரகம் from தஞ்சாவூர். ఒరే పార్థివా, నాకొక పవర్ ఉందిరా. నా కంటితో చూసే ఈ శిల డీటెయిల్స్ చెప్పగలను. ఇది ఇరిడియం విగ్రహం. లోపల ఉన్నది మరగతం. అందుకేరా 1000 కిలోమీటర్ దాటి ఇక్కడికి వచ్చాను. నా స్వామికి నా చెప్పనదే రేటు 500 కోటి. 100 కోటి అడ్వాన్స్. ఒరే రాజు, చెప్పండి సార్. పంపిరా. పార్థివా, ఈ శిలని నేను చెప్పిన అడ్రస్ కు జాగ్రత్తగా చేర్చాలా. డబ్బులు ఎక్కువ వచ్చాయని తారుమారు చేశావో నీ ఇంట్లో నీ ఫోటోకి మాల ఉంటది. జాగ్రత్త. ரெடியாரு, நான் எதிர்பார்க்காத பணத்தை அட்வான்ஸாவே கொடுத்துருக்கீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இதே சாமி நீங்க சொன்ன இடத்துல இருக்கும். ఈ కొండారెడ్డికి మాట మారితే నచ్చదు. జాగ్రత్తగా పనిచేయి. சார் அது கொடு. சார் இந்த கண்டெய்னர் கூட தான் சார் போயிட்டு வந்தாங்க. நாங்க 3 பேர் உள்ள போறோம். அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அப்டேட் பண்ணுங்க. நான் ஃபாலோ பண்ணேன். சரி வா. விஸ்வா, டேக் கேர். ஓகே ஓகே சார். பின்னாடி லெஃப்ட்ல ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் பாரு.
கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா லெஃப்ட்ல ஒரு கிரேன் ஒன்று அப்ரோச் பண்ணிட்டு இருக்கு சார். விடாது 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 போ போ போடா போடா நீங்க போடா போடா விடாது விடாது கோடி ரூபாய் மதிப்பிலான சிலைகள் மீட்கப்பட்டன. தீர்க்கதரிசியின் எச்சரிக்கையால் பிரான்சிற்கு கடத்தவிருந்த 800 கோடி மதிப்பிலான நடராஜர் சிலை உட்பட 3 சிலைகள் மீட்கப்பட்டன. பார்த்திபன் and his associates were shot dead. சார், நடந்த துப்பாக்கி சூட்டில் குற்றவாளிகள் மட்டும்தான் சார் இறந்திருக்காங்க. Really? No comments. Next. இது மனித உரிமை மீறல் இல்லையா சார்? This is a sensitive case. Please give us some time. We'll come back to you with total information. Is that clear? No more questions. அம்மா சொல்லுமா. பகவானை காப்பாத்துனது நீங்களா இருந்தாலும் பாராட்டெல்லாம் அந்த தீர்க்கதரிசி எடுத்துட்டானே. ரொம்ப பெருமையா இருக்குண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யுவர் என்டையர் டீம். தேங்க்யூ. வச்சிருங்கோ. என்ன சார் ஆத்துக்காரம்மாவா? அது எப்படி உனக்கு தெரியும்? உங்களை பேச விடாம அவங்களே பேசிட்டு இருந்தாங்களே அப்பயே தெரியும். கல்யாணம் ஆயிடுச்சா நோக்கு? இல்லையே சார். ஆனதுக்கு அப்புறம் தெரியும். நான் தான் போன் பண்ணேன்னு சொல்லி முன்னாடி வந்து நின்னா போலீஸ் எல்லா கேஸையும் போட்டு அவர் உள்ள தள்ளுறாரு. தீர்க்கதரிசி எலெக்ஷன் இன்னார் வச்சுக்க, என் ஓட்டு அவருக்கு தான். திண்டிவனம் அருகே அச்சுக்காடு கிராமத்தில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சிறுமியை மீட்கும்